இந்த இடம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடல. போலீஸ் ஆகணும்னு குறிக்கோளோட அதுக்காக படிச்சு கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு தேர்வுகளை எழுதி அதில் வெற்றி பெற்று பல லட்சம் பேர்கள் இருந்து நீங்க 3359 பேர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட உங்களுக்கும் உங்களுடைய இந்த வெற்றிக்கு துணை நின்ற உங்களுடைய குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய நீங்க மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்க பாடுபடணும். இந்த சமூக குற்றங்களை களையிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சமூக நோய்கள் உங்களை தாக்காம தற்காத்துக் கொள்வதும் முக்கியம். உங்களுக்கு சமூக நீதி பார்வையும் மதச்சார்பின்மையும் நிச்சயம் முக்கியம். சாதி பாகுபாடு பார்க்க கூடாது. அனைவருக்கும் பொதுவான நிலையிலே நீங்கள் இருந்து பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு சட்டம் தான் முக்கியம். பிரச்சனைன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற பொதுமக்கள் கிட்ட கனிவா பேசுங்க. உங்களுடைய பேச்சும் நீங்க நடந்துக்கிறதும் தான் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துடும் என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு உருவாக்கும். இங்க காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் வந்திருக்கிறீங்க. உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது உங்களுடைய ரேங்க், சீனியாரிட்டி இதெல்லாம் பார்க்காம கடைநிலை காவலர்கள் வர ஃப்ரெண்ட்லியா இருங்க. ஒரு ஃபேமிலியா அன்போடும் அரவணைப்போடும் இருங்க. இவங்களுக்கு உங்க மேல பயம் இருக்கக்கூடாது, மரியாதை தான் இருக்கணும். பர்சனலா உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் தர விரும்புகிறேன். குடும்பத்துக்காக நேரம் செலவிடுங்க. நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்ப ரீதியாக உங்களை வளர்த்துக்குங்க. டியூட்டியை கவனிக்கிற அதே நேரத்தில் உங்க உடல்நலையும் உள்ள நலையும் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க.